ஹலோ, பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தைக்கு நேரம் போகலாம். சங்கீதம் 51ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனம். உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது இதுதான். இந்த வசனத்துல அழகா சொல்லியிருக்கு, உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். ஆண்டவர் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறது என்னன்னா, நம்மளுடைய உள்ளம் உண்மையுள்ள உள்ளமா இருக்கணும். திருக்குள்ளதும் கேடுள்ளதுமான உள்ளத்தை கொண்டவர்களாய் அல்ல, உண்மையான உள்ளத்தை கொண்டவர்களா நம்ம இருக்கணும். அப்போ நம்மளுடைய இருதயத்துல உண்மை இருக்கணும்னா, நம்மளுடைய செயல், சொல், நடக்கை எல்லாமே உண்மையா இருக்கும். உள்ளத்துல உண்மை இருந்தா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவர் எதிர்பார்க்கிற செயலோ சொல்லோ நடக்கையோ உண்மை இல்லைன்னா நம்மளுடைய உள்ளம் உண்மையா இல்லை. இதுதாங்க லாஜிக். இப்போ ஆண்டவர் இந்த தாவீது கேட்கிறாரு, ஆண்டவரே, உள்ளத்தில் உண்மை இருக்க நீர் விரும்புகிற தேவன் என்பதே அவர் சொல்லி இருக்கிறார். அப்போ தாவீது எதிர்பார்க்கிற அதே தேவனை தான் நம்மளும் நாம விசுவாசிக்கிறோம். அப்போ நம்ம கிட்டையும் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? உண்மை. நிறைய பேர் பாருங்களேன், கணவன் மனைவிக்கு உண்மையா இருக்கிறது இல்ல, மனைவி கணவனுக்கு உண்மையா இருக்கிறது இல்ல, பிள்ளைகள் தகப்பனுக்கு உண்மையா இருக்கிறது இல்ல, அதே மாதிரி பெற்றோர் பிள்ளைகளுக்கு உண்மையா இருக்கிறது இல்ல, வேலையில ஒர்க் பண்ற ஒர்க் பிளேஸ்ல நம்மளுடைய பாஸுக்கு உண்மையா இருக்கிறது இல்ல, நம்ம யாருக்காவது அக்கௌண்டபிலிட்டி கொடுக்கணுமா, அவங்க கிட்ட நமக்கு உண்மை இருக்கிறது இல்ல. எல்லா காரியத்திலும் இந்த பொய்யும் இந்த மாய்மாலமும் இருந்ததுன்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிற உள்ளம் நம்ம கிட்ட இல்லைன்னு அர்த்தம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிப்பை போல சொல்றாரு. அவர் விரும்புகிறது உண்மையான உள்ளம். நம்ம கிட்ட அந்த உண்மையான உள்ளம் இருக்கா? இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல நம்ம என்ன கேட்க போறோம்னா, ஆண்டவரே, என்னுடைய உள்ளம் உண்மையுள்ள உள்ளமா இருக்கணும். ஆண்டவரே, நான் பேசுகிறது உண்மையா இருக்கணும். என்னுடைய செயல் உண்மையை சார்ந்தபடி இருக்கணும். என் நடக்க உண்மையை சார்ந்தபடி இருக்கணும். என் சிந்தைகள் உண்மையுள்ளவர்களா இருக்கணும். யாரையும் ஏமாற்றுகிற மாய்மாலத்தின் வாழ்க்கை எனக்கு வேண்டாம். உண்மையான வாழ்க்கை எனக்கு கொடுத்திருக்கிற நபரா இருக்கட்டும், எனக்கு கொடுத்திருக்கிற குடும்பமா இருக்கட்டும், உண்மையா இருக்கணும். இந்த ஒரு உண்மை நம்மளிடத்துல இந்த பேஸ்லயே உண்மை இருந்ததுன்னா நம்மளுடைய எல்லா காரியத்திலும் ஒரு உண்மை வெளிப்படும். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்கன்னு சொன்னா, ஆண்டவர் அவர் உண்மையுள்ளவராகவே இருந்தார். அவர் சத்தியமுள்ள தேவன். அந்த உண்மையுள்ள தேவனுடைய பிள்ளைகளா இருந்தால் நாமும் உண்மையுள்ளவர்களா இருக்கணும். அப்போ நீங்க இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நம்ம இருதயம் உண்மையற்று இருந்தால் நம்ம யாருடைய பிள்ளைகளா இருக்கிறோம்? இன்னைக்கு அநேகம் நம்மளை யோசிக்க வைக்குதுல்ல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, வெளியே போய் யார்கிட்ட, நாங்க கிறிஸ்தவர்கள், எனக்கு ஏசப்பாவை ரொம்ப பிடிக்கும், நான் ஏசப்பா பிள்ளை அப்படின்னு சொல்றோம். உண்மை இருக்கா? அவருடைய இருதயம் எவ்வளவு உண்மையா இருந்தது, அந்த மாதிரி நம்மளுடைய இருதயம் உண்மையா இருக்குதா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை தூக்கி பார்க்க சொல்ற, செக் பண்ண சொல்றாரு. செல்ஃப் செக் நம்மளுக்கு வேணும். இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல கேட்கலாமா, ஆண்டவரே, நாங்க உண்மையுள்ள உள்ள எங்களுக்கு வேணும்ப்பா, உண்மையுள்ள வாழ்க்கை எங்களுக்கு வேணும்ப்பா, உண்மையுள்ள குடும்பம் எங்களுக்கு வேணும்ப்பா, உண்மையுள்ள செயல் வேணும், உண்மையுள்ள நடக்க வேணும், உண்மையுள்ள சிந்தை வேணும். ஆண்டவரே, மற்றவங்களை பார்க்கும்போது அப்படியே சிரிச்சு பேசுறோம், ஆனா உள்ள ஆண்டவரே உண்மைக்கு புறம்பானது தானே இருக்குது. ஆண்டவரே, அப்பா, எங்களை மாற்றுங்க சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, எத்தனோ பேருக்கு இல்லாத சாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி. அப்பா, எங்களை உண்மை உள்ளவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே, உண்மையுள்ளவர்களாய் மாற்றுங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியாது ஆண்டவரே, எங்களை உண்மையுள்ளவர்களா நீர் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, உண்மையான ஒரு உள்ள இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, வெளியே ஒரு நடிப்பு, உள்ள ஒரு நடிப்பு இருக்கக்கூடாது ஆண்டவரே. உண்மைத்துவம் எங்களுக்குள்ளே இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, நீர் விரும்புகிற உள்ள எங்களுக்குள்ள இருக்கணும் ஆண்டவரே. அப்பதானே நீர் எங்கள் மேல விருப்பமா இருப்பீர், அப்போதுதானே நீர் எங்களோடு கை கோத்து நடப்பீர், அப்பொழுதுதானே நீர் எங்களை வழி நடத்துவீர் ஆண்டவரே. அப்பா, உண்மையற்றவர்களா இருந்தால் நீங்க ஆண்டவரே எங்களை விட்டு போயிடுவீங்க ஆண்டவரே. இன்றைக்கு எங்களை நாங்க மாற்றிக்கொள்ள கிருபை செய்யுங்க. எங்களுக்கு உண்மையான உள்ளத்தை தாங்க. எல்லா காரியத்திலும் ஒரு உண்மைத்துவத்தை நீர் எங்களுக்கு கட்டளையிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை நம்பி கொடுத்திருக்கிற எல்லா பொறுப்புகளிலும் நாங்கள் உண்மை உள்ளவர்களா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆவியானவரை எங்களை மாற்றுங்க. உமக்கு பிரிக்காத இருளான காரியங்கள் எவைகளை எங்களை இருதயத்தை கரைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ எல்லாவற்றிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை தாங்க. உடைய ரத்தத்தினாலே கழுவுங்க, பரிசுத்தத்தை அணிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, நீரே எங்களோடு வழி நடத்துங்க அப்பா. அப்பா,
காலை எழுந்து ஆண்டவரே, பரிசுத்தமான கண்கள், பரிசுத்தமான வார்த்தைகள், பரிசுத்தமான செயல்கள், பரிசுத்தமான நடக்கைகள் மட்டுமே எங்களை ஆட்கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உண்மைத்துவத்தோடு வாழ உதவி செய்யுங்க. நீர் விரும்புகிற பாத்திரங்களா நாங்கள் இருக்க கிருபை செய்யுங்க. பேருக்கு நாங்க ஏசப்பா பிள்ளைன்னு சொல்லாதபடிக்கு ஆண்டவரே, உண்மையுள்ளவர்களாய் உண்மையான பிள்ளைகளா நாங்கள் இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீர் எங்களோடு இருந்து வழி நடத்துங்க. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. எல்லாவற்றையும் உடைய கையில் ஒப்படைக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.